விதமான கிருத்திகை ரொம்ப மிகவும் முக்கியமானதுங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, தை மாதத்தில் வருகின்ற தை கிருத்திகை, ஆடி மாதத்தில் வருகின்ற ஆடி கிருத்திகை, கார்த்திகை மாதத்தில் வருகின்ற கார்த்திகை கிருத்திகை. இந்த தை மாதத்தில் வருகின்ற தை கிருத்திகை நாளன்று நம்ம முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்தோம்னா நம் வாழ்க்கையில பலவிதமான நன்மைகளை பெற முடியும். என்னன்னு பாத்தீங்கன்னா, நல்ல வேலை கிடைக்கும், தொழில் வளர்ச்சி அடையும், குழந்தைகள் முன்னேற்றம் அடையும், நம்மளுக்கு வீட்டுல குடும்ப ஒற்றுமையா இருக்கும், நிம்மதியா சந்தோஷமான நிலை உருவாகும், குழந்தை பாக்கியம் இல்லாதவருக்கு நல்ல குழந்தை வரம் கிடைக்கும். அனைவருக்கும் வணக்கம். தை மாதத்தில் வருகின்ற தை கிருத்திகை. எங்களுக்கு தீராத கடன் பிரச்சனைங்க. எங்க சென்றாலும் என் கடனே தீர மாட்டேங்குது. என்ன பண்ணாலும் எனக்கு மேன்மேல கடன் தான் ஆகுது. கடன் தீர்ந்தா கூட உடனடியே நான் கடன் வாங்குற சூழ்நிலை எனக்கு ஏற்படுதுங்க. இந்த சூழ்நிலையில் இருப்பவங்களுக்கு இந்த தை மாதத்தில் வருகின்ற தை கிருத்திகை நாளன்று ஒரு கண்ணாடி பவுலில் இந்த 3 பொருளை மட்டும் போட்டு வைங்க. அப்படி போட்டு வைக்கிறதுனால உங்களுக்கு விரைவில கடன் படிப்படியா குறைவதற்குண்டான வாய்ப்பு வீடு தேடி வருங்க. அந்த வழிபாடுகள் என்ன அப்படின்றது இந்த பதிவில் விரிவாக சென்று பார்க்கலாம். முருகப்பெருமானுக்கு வழிபாட்டு தினங்களில் ஒன்று சஷ்டி திதிங்க. அதே போல இந்த கிருத்திகை திதி மிக முக்கியமான நாளாகவே சொல்லப்படுகிறது. மாதந்தோறும் கிருத்திகை திதி வந்தாலும் 3 விதமான கிருத்திகை ரொம்ப மிகவும் முக்கியமானதுங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, தை மாதத்தில் வருகின்ற தை கிருத்திகை, ஆடி மாதத்தில் வருகின்ற ஆடி கிருத்திகை, கார்த்திகை மாதத்தில் வருகின்ற கார்த்திகை கிருத்திகை. இந்த தை மாதத்தில் வருகின்ற தை கிருத்திகை நாளன்று நம்ம முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்தோம்னா நம் வாழ்க்கையில பலவிதமான நன்மைகளை பெற முடியும். என்னன்னு பாத்தீங்கன்னா, நல்ல வேலை கிடைக்கும், தொழில் வளர்ச்சி அடையும், குழந்தைகள் முன்னேற்றம் அடையும், நம்மளுக்கு வீட்டுல குடும்ப ஒற்றுமையா இருக்கும், நிம்மதியா சந்தோஷமான நிலை உருவாகும், குழந்தை பாக்கியம் இல்லாதவருக்கு நல்ல குழந்தை வரம் கிடைக்கும். அதே போல நம்ம குழந்தைகள் நல்ல கல்வியில சிறந்து விளங்குவாங்க. அனைத்து விதமான செல்வங்களும் நமக்கு தேடி வரும். இத்தனை சிறப்புகளும் நமக்கு இந்த கிருத்திகையில் நம் விரதம் இருந்தால் நமக்கு கிடைக்கும். இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த தை கிருத்திகை இந்த வருடத்தில எப்ப வந்திருக்கு அப்படின்றது முதல்ல தெரிஞ்சுக்கலாங்க. 6/2/2025 வியாழக்கிழமை கிருத்திகை நட்சத்திரம் தொடங்குகிறது. அந்த நாளில் நம் விரதம் இருந்து வழிபாடு செய்துக்கலாங்க. 6ஆம் தேதி அதிகாலை தொடங்கி 7ஆம் தேதி அதிகாலை 2 மணிக்கு முடிவடைகிறது. அதனால கிருத்திகை நட்சத்திரம் நம்ம காலையிலேயே வழிபாடு செஞ்சுக்கலாம், அதனால மாலையிலும் வழிபாடு செஞ்சுக்கலாம். உங்களுக்கு என்ன நேரம் தகுந்தாற் போல் இருக்கோ அந்த நேரத்தை நீங்க பயன்படுத்தி இந்த வழிபாடுகளை செய்துக்கலாங்க. இப்ப என்னென்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கிருத்திகை நாளன்று அதிகாலையே எழுந்துக்கணுங்க. அதிகாலையில் எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு வீடெல்லாம் சுத்தம் செஞ்சு, முருகருடைய போட்டோ இருந்தா நல்லா சுத்தம் செஞ்சு சந்தன குங்குமம் வச்சுக்குங்க. அதுக்கப்புறம் நல்ல செவ்வரளி பூக்கள் கொண்டு அலங்காரம் செஞ்சுக்குங்க. உங்களால முடிந்த எதனா நெய்வேத்தியங்கள் செய்து அவருக்கு வழிபாடு செய்யுங்க. இல்ல பால் பழம் கூட வைத்து நீங்க பூஜை செஞ்சுக்கலாங்க. பக்கத்துல முருகர் கோயில் இருந்தா நீங்க கோயில்களுக்கு சென்று முருகருடைய வழிபாட்டுகளை நீங்க முடிச்சுட்டு வந்துருங்க. இப்ப கோயில்களுக்கு செல்ல முடியலன்னா இல்லத்திலே நீங்க வழிபாடு செஞ்சுக்குங்க. இப்போ காலையில இருந்து சாயந்தரம் வரை விரதம் இருக்கணுங்க. விரதம் இருந்துட்டு இப்ப இந்த நேரத்துல உடல்நிலை சரியில்லாதவங்க கொஞ்சம் பால் பழம் மட்டும் எடுத்துட்டு இந்த விரதத்தை நீங்க தொடங்கிக்கலாம். ஒரு சில தைப்பூசத்துக்கு 48 நாள் தொடர்ந்து விரதம் இருப்பாருங்க முருகருக்கு. 48 நாள் தொடர்ந்து விரதம் இருக்க முடியாதவர்கள் இந்த 3 நாள் விரதம் இருக்கலாம்ன்றது நான் ஆல்ரெடி ஒரு பதிவா கொடுத்துருக்கேன். அதோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குற சென்று பாருங்க. பார்த்து அந்த விரதத்தை எப்படி இருக்கணும் அப்படின்றது தெரிஞ்சுக்குங்க. முருகனுடைய முழு அருளை பெற்றிருந்தால் நம் வாழ்க்கை பலவிதமான மாற்றங்களும் ஏற்றங்களுமாக நமக்கு முடியுங்க. அதனால இப்போ அந்த நம்மளுக்கு தீராத ஒரு கடன் பிரச்சனைங்க. அந்த கடன் பிரச்சனை தீர்வதற்கு இந்த கிருத்திகையில நம்ம என்ன வழிபாடு செய்யலாம் அப்படின்றது தென்று பார்ப்போம் வாங்க. இந்த வழிபாடு தாங்க. இப்ப இந்த வழிபாடை நீங்க அதிகாலையில செஞ்சுக்கலாம், அப்படின்னா மாலை 6 மணிக்கு கூட இந்த வழிபாடு செய்யலாங்க. இப்ப எங்களுக்கு தீராத ஒரு கடன் பிரச்சனைங்க. இந்த கடன் பிரச்சனை எங்களுக்கு தீர்ந்து பண வரவு அதிகமா வரணும் அப்படின்றது இந்த பூஜையை நீங்க செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அந்த கடன் தீர்ந்து உங்களுக்கு பண வரவு அதிகமா வருங்க. அந்த 3 பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா இதுதாங்க. இதுக்கு தேவையான ஒரு கண்ணாடி பவுல் எடுத்துக்கோங்க. கண்ணாடி பவுல் எடுத்துட்டு அதுல கொஞ்சோண்டு துவரம்பருப்பு, 6 ஏலக்காய், ஒரு துண்டு பச்சை கற்பூரம், இந்த 3 பொருளை எடுத்துக்குங்க. துவரம்பருப்புன்றது செவ்வாய் பகவானுக்கு உரிய ஒரு பொருளுங்க. இதை நம்ம வீட்டுல வைக்கிறதுனால நமக்கு ஏற்படுகின்ற இந்த கடன் பிரச்சனை தீர்வதற்கு ஒரு வழியா இருக்குங்க.
நம் வீட்டில் இருக்கின்ற அந்த எதிர்மறை சக்திகளை விரட்டி அடிக்கக்கூடியது இந்த துவரம் பருப்புங்க. அதுக்கப்புறம் 6 ஏலக்காய். ஏலக்காயின்றது மகாலட்சுமியுடைய அம்சம் நிறைந்தது. ஏலக்காய் இருக்கும் இடத்துல பண வரவு தேடி வருங்க. மகாலட்சுமியுடைய அம்சம் நிறைந்திருக்கும். அதனால நம்ம 6 ஏலக்காய்ன்ற விதத்துல இந்த 6 ஏலக்காவை வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு துண்டு பச்சை கற்பூரம். பண ஈர்ப்பை தரக்கூடிய ஒரு பொருள் பச்சை கற்பூரங்க. ஈர்த்து கொண்டு வரக்கூடிய ஒரு பொருள் தாங்க இந்த பச்சை கற்பூரம். அதனால இந்த பச்சை கற்பூரத்தை இந்த பவுல்ல போட்டு வைக்கிறதுனால நம் வாழ்க்கையில் இருக்கின்ற கடன் அனைத்தும் தீர்வதற்கு ஒரு வழியாக சொல்லப்படுகிறது. இப்போ நீங்க முருகனுடைய போட்டோ வச்சு பூஜை செஞ்ச பிறகு சர்க்குண கோலம் வரைந்த 6 விளக்குகளை ஏற்றுங்க. 6 விளக்கு ஏற்றிட்ட பிறகு இந்த பொருளை முருக பாதத்துல வச்சிடுங்க. வச்சுட்டு மனதார பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. எங்க வாழ்க்கையில் ஏற்படுகின்ற கடன் முழுவதும் தீரணும். எப்படிப்பட்ட கடன் இருந்தாலும் அது விரைவில் எங்களுக்கு அடைந்து நாங்க நிம்மதியா சந்தோஷமா வாழணும்னு சொல்லி அந்த பவுல்ல முருகர் பாதத்துல வச்சிடுங்க. இது 1 மாத காலம் அப்படி பூஜை அறையில இருக்கட்டும். இந்த பொருளுக்கும் நீங்க தீப தூப ஆராதனை காட்டிடுவாங்க. அப்படி காட்டுறது மூலமாக உங்களுக்கு இருக்கின்ற கடன் படிப்படியா குறைந்து பண வரவு உங்களுக்கு தேடி வருங்க. 1 மாத காலம் முடிந்த பிறகு இதை மாட்டிட்டு வேற பொருள் வைக்கணுங்க. இப்ப எந்த பொருள்னாலும் கெட்டி விட்டுச்சுன்னா அது மாற்றணும்ன்றது ஒரு ஐதீகம் இருக்குது இல்லைங்க. அதே போல இப்ப இந்த பொருளை மாற்றணும்னா ஒண்ணு செவ்வாய் ஓரையில மாட்டணும், அப்படின்னா சுக்கிர ஓரையில மாட்டணுங்க. செவ்வாய் ஓரைன்னு பாத்தீங்கன்னா காலை 6 to 7, இரவு 8 to 9 இந்த நேரத்துல மாட்டிக்குங்க. அப்படி இல்லைன்னா சுக்கிர ஓரைன்றது காலை 6 to 7, இரவு 8 to 9 கூட இந்த நேரத்துல நீங்க மாற்றலாம். எப்படி பண்ணணும்னு பாத்தீங்கன்னா உங்க ஊர்ல ஆறு இருந்தா அந்த ஆறுல கூட கொட்டிடுங்க. அப்படி இல்லைன்னா கிணத்துல கொட்டிடலாம். அப்படி இல்லைன்னா நீர்நிலையில கொட்ட முடியாதவங்க கால்பத இடத்துல மண்ணுல கூட நீங்க இந்த பொருளை கொட்டிடுங்க. இந்த பொருள் இருக்கும் 1 மாத காலமும் உங்களுக்கு இருக்கின்ற அந்த கடன் சுமை கொஞ்சம் கொஞ்சமா குறைந்து உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கும். அதனால தவறாம முருகனை நம்பி இந்த வழிபாடு தொடங்க. கட்டாயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அதனால தவறாம இந்த வழிபாடை தை கிருத்திகளை செய்து உங்க வாழ்க்கையில் இருக்கின்ற அனைத்து கடன்களையும் தீர்த்திடுங்க. இந்த வழிபாடும் பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.